அண்ணாமலை மாற்றம், திரு அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவில் கட்சியை தாண்டிய ஒரு பெரிய ஃபாலோயிங் உருவானதை பார்த்துருக்கோம். அவர்கள் இன்னைக்கு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உணர்றீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்ல முடியும். ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசும்போது, நிறைய பேசும்போதும் நான் இந்த தடவை போட்டியில் இல்லை, போட்டி போடலை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதானே தவிர இதில் வந்து இதில் நான் எனக்கு வந்து அவரே தான் எல்லாமே கூட வந்து எல்லாமே கைட் பண்ணாங்க. எப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு. போகும்போது கூட இந்த எழுத்து ஃபார்மில் கையெழுத்து போடுறது கூட அவர் கொடுத்த பேனா தான் இது. அவர் கொடுத்த பேனா தான். நான் வழக்கமாக பேனாலாம் ஒன்றும் பெருசாக வச்சுக்கிறது இல்லை. அவர் கையெழுத்து போட்டு ஃபுல்லப் பண்ணி இப்போ எல்லாமே பண்ணிட்டு போயிட்டேன். அவரே சொன்னாங்க 16ஆம் தேதி நீங்கள் வாங்க, ஏன்னா ஊரில் இருக்க மாட்டேன், நான் இருக்கும்போது தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், நான் வந்து உங்களை வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அவரே தான் நான் டைம் எல்லாம் பார்த்து கொடுத்துருக்குறாரு. அவருக்கு அதிருப்தின்னு நான் கேட்கல, ஆனால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இது ஒரு வருத்தத்தையும் ஒரு அதிருப்தியும். அதான் இப்போ நான் நயினார் நாகேந்திரன் இருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்கன்னு நான் வந்து பெரிய நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் பட்டு மறுக்க முடியாது, திரு அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் ஒரு இளைஞர்கள் அவருடைய ரசிகர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் கட்சியில் தானே தொடருவாங்க, கட்சியில் தானே. அந்த டிரான்சிஷன் எப்படி அணுகுவீங்க? ஏன்னா இயல்பாகவே உங்கள் இருவருடைய செயல்பாடும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். எந்த 2 தலைவர்களுடைய அடுத்தடுத்து வர தலைவர்களுடைய செயல்பாடும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். அவர் வந்து அதிரடியாக அரசியல் செய்கிறவர், நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்கானவர், அவர் வேகமானவர், நீங்கள் விவேகமானவர். இந்த டிரான்சிஷன் எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, நம்மளுடைய கருத்துக்கள் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கருத்தை நான் மைல்டாக சொல்லுவேன். அவ்வளோதான். சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் பேச்சுட்டு வெளியே வரும்போது நான் அது என்ன வெளிநடப்பு தான் பண்ணோம். மாநில சுயாட்சி வேணும், எங்களுடைய நீட்டு தேர்வு எதிர்ப்பு, மும்மொழி கொள்கையில் எதிர்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு மாநிலத்துக்கு சுய அதிகாரம் வேண்டும், சுயாட்சி வேண்டும் சொன்னாங்க. அப்படின்லாம் கொடுக்க முடியாது, இது ஒரு நாடு பிரிவினைவாதத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சு வெளிநடப்பு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதில் என்ன தவறு பார்த்தீங்க? இப்போது ஒரு சுயாட்சி அப்படிங்கிறது நம்ம அரசமைப்பில் ஒரு அங்கமாக தானே இருக்குது, அது வலுப்பெறணும். இன்றைக்கி ரொம்ப ஒற்றையாட்சி நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கல்விக் கொள்கையை பொறுத்தவரை அது மாநில பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாநில பட்டியலில் மாநில பட்டியலில் இருக்கணும் அப்படின்னா. ஆனால் அது பொது பட்டியலுக்கு மாற்றினதே மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மா அவர்கள். எமர்ஜென்சி காலத்தில் போச்சு. அது பிறகு 18 வருஷம் அவங்க இருக்கிறாங்க. யார் இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகம், திரு தேவகவுடா, ஐ.கே. குஜ்ரால் அவர்கள், பிபி சிங் அவர்கள், பிறகு மன்மோகன் சிங், மொத்தம் 18 வருஷம். வாஜ்பாய் வசதியை விட்டீங்க பாருங்க. இல்லை, அவருடைய ஆட்சியிலும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. நான் வந்து எல்லாம் இருக்கிறத உண்மையாக தான் சொல்ல முடியும். அவருடைய ஆட்சி காலத்தில் உட்பட்டு 18 வருஷம் இருந்தாங்க. நீட்டு அவங்களுடைய காலத்தில் வந்தது. அன்றைக்கி இருந்த திட்டங்கள் அந்த எல்லாமே அவங்களுடைய காலம். நினச்சிருந்தா அவங்க இது பண்ணியிருக்கலாம். கச்சத்தீவுக்கு அன்றைக்கே அவங்க இது பண்ணியிருக்கலாம், தீர்மானம் கொண்டு வந்து. இன்றைக்கி வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. இல்லை, எல்லாரையும் நோக்கி கேள்வி கேட்க முடியல. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னீங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? ஒரு நடவடிக்கை இல்லைல்ல, அந்த மாதிரி தானே. அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கச்சத்தீவு வந்து நம்ம இப்போ எது வேணாலும் பேசலாம், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. அது அந்த இடம் வந்து ராமநாத ராஜாவுக்கு சொந்தமானது. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்க வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள். ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து எனக்கு கொடுத்ததே தெரியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மத்திய அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட சப்ஜெக்ட் இல்லையா? இருந்தாலும் தெரியவே தெரியாது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு மாநில அரசை கலந்துக்காமல், சப்போஸ் என்னை பொறுத்தவரை ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது ஒரு அரசாங்க ரெவன்யூ, தனியாருக்கு இருந்தாலும் ரெவன்யூ, நம்ம வரைபடத்தில் உள்ள ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிறது தான் எனக்கு தெரியாத புதிர். அவங்கள கேட்குறீங்கல்ல, 18 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்னு. நீங்கள் கூட கடல் தாமரை மாநாட்டெலாம் நடத்திருக்கீங்க, கச்சத்தீவு மீட்பு எல்லாம் பற்றி எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுகிறீங்க, ஏன் எலெக்ஷனில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கூட பேசுகிறீங்க. ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சுருக்கு? ஒன்றும் செய்யலையே கச்சத்தீவு மீட்புக்கு. மத்திய அரசு சொல்கிறீங்களா? மத்திய அரசு உடனடியாக நம்ம என்ன பண்ண முடியும்? மெதுவாக தான் எல்லாம் பண்ண முடியும். இந்த எலெக்ஷனில் பேசுனீங்கல்ல, ஆனால் அங்கே அந்த அரசுக்கிட்ட கேட்கணும்ல, அதுக்கு முயற்சி செய்யணும்ல, பேசவாது பேசணும். இல்லை, பாரத பிரதமர் இப்போ போன வாரம் 5ஆம் தேதி 4ஆம் தேதி அங்கே தான் இருந்தாங்க. கச்சத்தீவை பற்றி பேசலை, இலங்கை கிட்ட இது வரைக்கும் பேசல. முதல்ல எடுத்த உடனே போய் கச்சத்தீவு உடனே தாங்கணும்னு கேட்க முடியாது. முதல்ல ஒரு நல்லெண்ணா ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் கேட்கணும். கடந்த வரணுங்கிறதுல எனக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. நான் அந்த சட்டமன்ற தீர்மானத்தில்
நாங்களும் ஆதரித்து பேசணும், கட்சியத்துக்கு வரணுங்கிறது ஆதரித்து பேசியிருக்கிறோம். கடந்த அரசுகிட்டையும் எழுப்பலாம். நான் இலங்கை அதிபர்கிட்ட கேட்கும்போது இந்தியா இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசினதே இல்லை, பேசவும் பேசாதுங்கிறார். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? வரட்டும், வந்தால் சந்தோஷம். இல்லை, உங்கள் ஸ்டைல் பற்றிய பார்வை இருக்குது. நீங்கள் சட்டமன்றத்தில் கூட ரொம்ப அன்பாக அணுகுவீங்க. அதில் அது ஒரு பார்லிமெண்ட்ரி அப்ரோச்சும் கூட. பட் அது மேலே இருக்கிற விமர்சனம் இருக்குது, ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, எதிர்க்கட்சிகளோட கூட அன்பாக பழகிறாரு அப்படின்னு. அதாவது நமக்கு வேண்டியது நம்மளுடைய கருத்துக்களை பதிய வைக்கணும். இது சொல்லலாமா இல்லையான்னு கூட தெரில. மாடுன்னு சொல்கிறதுக்கும் பசுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு தேவை நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை அவங்க எதிர்த்து பேசுனாங்கன்னா நம்ம அதை எதிர்த்து பேசுகிறது. இன்னொன்று, நமக்கு தொகுதியில் நம்ம வேண்டிய காரியங்களை நம்ம கேட்டு பெறுறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் சில கோரிக்கைகள் சொல்லும்போது நீங்கள் அன்போடு அதை செய்து தர வேண்டும் அப்படின்னு நான் சொன்னது உண்மைதான். சட்டமன்றத்தில் பதிவில் இருக்குது. வீரியத்தோட காரியம் முக்கியம் அப்படின்னு, செயல் முக்கியம். செயல் தான் முக்கியம் நமக்கு. கூட்டணியும் எப்படி அணுக போகிறீங்க? நீங்கள் அங்கேருந்து வந்தவங்க, உங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடு தெரியும். இப்போ இன்றைக்கி சீட்டு பேரன்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்கள் அப்ரோச் என்னவாக இருக்கும்? இல்லை, அதோட அப்ரோச்சுங்கிறது எங்களுடைய தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதனை பொறுத்து எங்களுடைய நடவடிக்கை. அதில் நிறைய முரண்பாடுகளும் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குல்ல, கொள்கை ரீதியாக. அது எப்படி அணுக போகிறீங்க? இல்லை, அதுக்கு தான் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து போட்டலான்னு வச்சுருக்கோம். அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் அதில் இப்போயே நிறைய முரண்பாடுகள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ கூட்டணி இந்த வாரம் வருதுன்னா, போன வாரம் வக்ஃபு மசோதாவில் உங்கள் அரசுக்கு மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள்? இல்லை, அதுதான் இப்போ சொன்னோம்ல, அந்த மினிமம் அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம்னா அப்புறம் சரியா எப்படி வரணுங்கிறத நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது. கூட்டணியை கட்டாய கூட்டணின்னு விமர்சனம் வருது. அதான் அடுத்தவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? கூட்டணியில் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நீங்கள் பழைய காலங்கள்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தணும். இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்குது. உங்கள் மத்திய அரசை வச்சு, அமைப்புகளை வச்சு அவங்கள வழிக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு விமர்சனம். அந்த ஊழலால் இணைந்த கூட்டணி அப்படி சொல்லவே முடியாது அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க. அப்படி எந்த இதுவும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பாருங்கள், ஒரு வாரம் வந்து அவர் வந்து கூட்டணி பேச்சே இல்லைங்க, அதெல்லாம் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் அடுத்த வாரமே கூட்டணி வருது, உங்கள் உள்துறை அமைச்சர் வரார். இதெல்லாம் அந்த தோற்றத்தை வலுப்படுத்தாதா? இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் ஒன்று கேட்கும்போது நாளைக்குள்ள சூழ்நிலை என்னவோ அதுக்கு தகுந்தால தான் நான் கருத்து சொல்ல முடியும். அதை நோக்கி போகுதுன்னா வெளியில் அவர் சொல்லியிருக்கணும்ல, அவருக்கு ஒரு தயக்கம் இருந்ததோ கூட்டணிக்கு வரதில்லை? இல்லை, இதில் என்ன தயக்கம் ஒன்றும் இல்லையா? இப்போ நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம் விஷயங்களும் வரக்கூடிய செய்திகளுக்கு தகுந்தால் போல தானே நிலைமைகள் மாறும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.